இலங்கையினுடைய அரசியலுக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய என்ன சொல்றது? சில சம்பவங்கள் பதிவாகிய நாள் இந்த வெள்ளிக்கிழமைகள் தான் அதிகமா கடந்த ஆட்சி காலங்கள்ல. அதே போலதான் இன்றைய நாள்லயும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று பதிவாக போகுது அப்படின்றத காலையில இருந்து பல செய்திகள்ல நாங்க பார்த்தோம். அது எதை வச்சு அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ற செய்தியை வச்சு நீங்க அத நீங்களே ஊகிச்சு கொள்வீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள்ல குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக அழைக்கப்பட்டாரு. அழைக்கப்பட்ட அல்லது அழைக்கப்படுறார் அப்படின்ற செய்தியோட இந்த பரபரப்பான செய்தி ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்றபடியா ஏதாவது ஒரு சம்பவம் பதிவாகிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அவர் 1.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிவிட்டு அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து வெளியேறினாரு. எதுக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தான்னு சொன்னா, கதிர்காமத்துல ஒரு காணி அல்லது ஒரு வீட்டுக்கு அல்லது ஒரு நிலத்துல மின்சாரம் பெறப்பட்டமை தொடர்பான விசாரணை சட்டவிரோதமாக பெறப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு விசாரணை அதற்கான வாக்குமூலம் வழங்குறதுக்காக தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தாரு. முன்னரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகனான யோசித்த ராஜபக்ஷ அவர்களும் இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு தான் அழைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது அப்படியே அந்த கலவரம் அந்த மாதிரி முடிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு உண்மையாவே ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. மின்சார கட்டணம் 20% குறைஞ்சிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். மின்சார கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது கடந்த நாட்கள்ல இது இன்னொரு வருஷத்துக்கு குறைக்கப்படாது அப்படின்ற பல கதைகள் பல செய்திகள் பார்த்தோம். மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்தது அரசாங்கத்தின் மேல. இந்த அரசாங்கம் சொன்ன விஷயங்கள் எதையுமே இதுவரைக்கும் செய்யவே இல்லை அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கோபமும் ஒரு விமர்சனமும் ஒரு வெறுப்பும் மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்ச நேரத்துல இன்று நள்ளிரவு முதல் 20% மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படுகிறது. வார 6 மாத காலத்துக்கு இது அமுல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு மீண்டும் அதை மீளாய்வு செய்து கூட்டுறதா குறைக்கிறதான்றத தீர்மானிப்பாங்கன்னு சொல்லப்படுது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு, யாருக்கு இதுல நன்மை, என்னென்ன விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பெரிய அளவா பார்க்க போறோம். அதோட இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளையும் நாங்க பார்க்க போறோம். ரைட், 30% சில மின்சார பில்லுகள்ல குறைய போகுது. நான் ஒரு கணக்கு சொல்றேன். எத்தனை வீதம் யாருக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்றத கணக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு என்னென்ன அளவிலான யூனிட்டுகள் இப்ப எவ்வளவு பில் உங்களுக்கு வந்தா இனி குறைக்கப்பட்டதுல இருந்து எவ்வளவு குறைஞ்சி எவ்வளவு புதிய பில்லா கரண்ட் பில் உங்களுக்கு வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாவது வீட்டு பாவனைக்கான மின்சார பாவனைகளுக்கு 20% குறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொதுவாகவே 20% சொன்னாங்க. கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அதுகளுக்கு எல்லாத்துக்குமே 21% குறைச்சிருக்காங்க. ஹோட்டல்களுக்கு 31% குறைச்சிருக்காங்க. தொழிற்சாலைகளுக்கு 30% குறைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க அலுவலகங்களுக்கு 11% குறைக்கப்பட்டு, ஏன்னா அதுக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே குறைவா தான் பில் வரும். அதனால அவங்களுக்கு 11% குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னென்ன அளவிலான யூனிட்ஸ்களுக்கு என்னென்ன பில்லுகள் இப்ப வந்தது, நாளையிலிருந்து இனி எவ்வளவு வரும் அப்படின்றத பார்ப்போம். 30 யூனிட்டுக்குள்ள வந்தா 280 ரூபாய் இது வரைக்கும் பில்லா வந்திருக்கும். இனி வரப்போறது 195 ரூபாய். இது 30.4% குறைஞ்சிருக்கு. 60 யூனிட் உள்ளவங்களுக்கு 700 ரூபாய் இப்ப பில் வந்திருக்கும். 60 யூனிட்டுக்குள்ள இனி வரப்போது 500 ரூபாய் தான். இது 28.6% குறைஞ்சிருக்கு. 90 யூனிட் உள்ளவங்களுக்கு 1840 ரூபாய் இது வரைக்கும் பில்லா வந்தது. இனி வரப்போது 1480 ரூபாய். இது 19.6% குறைஞ்சிருக்கு. 120 யூனிட்டுக்கு உள்ள வாரவங்களுக்கு 3340 ரூபாய் இதுவரைக்கும் பில்லா வந்தது. இனி 2680 ரூபாய் தான் பில்லா வரப்போகுது. 19.8% இது குறைஞ்சிருக்கு. அதே போல 150 யூனிட்டுக்கு உள்ள வாரவங்களுக்கு 5460 ரூபாய் வந்தது இதுவரைக்கும் பில்லா. இனி வரப்போது 4170 ரூபாய். 23.6% இது குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா 180 யூனிட்டுக்குள்ள வாரவங்களுக்கு 6720 ரூபாய் இதுவரைக்கும் வந்தது. அது இனி வரப்போற பில்லா 5160 ரூபாய். இது 23% இருக்க போகுது. 23.2% இருக்க போகுது. இனித்தான் இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 180 யூனிட்டுக்குள்ள ஒரு மிக குறைந்த கட்டணம் தான் ஓரளவுக்கு இது இப்ப இருந்த, அதுக்கு மேல இருக்கிறத விட குறைந்த கட்டணம் தான் இருந்தது. 180க்கு பிறகு வார ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அதே கணக்கு தான் இருக்கும். அதாவது 60 முதல் 62 63 வருதுன்னு நான் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனா அதுக்கு பிறகு அதாவது அதுக்குள்ள வார யூனிட்டுகள் எல்லாமே குறைவான கட்டணம் இருந்தது. இந்த முறையும் அதே மாதிரி தான் இருக்கு. 180 முதல்
210 யூனிட்டுக்குள்ள வார மின்சார பாவனையாளர்களுக்கு வார கட்டணம் வந்து இப்ப 210 யூனிட் வருதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு 8,810 ரூபாய் இது வரைக்கும் பில்லா வந்தது. இனி வரப்போகுது 7,220 ரூபாய். இவங்களுக்கு 18% குறையுது. அதே போல 210 இருந்து 240 வரைக்குமான யூனிட் பாவிக்கிறவங்களுக்கு 10,260 ரூபாய் வந்தது, 10,760 ரூபாய் வந்தது. இனி 8,870 ரூபாய் வரப்போகுது. 18.4% இது குறைஞ்சிருக்கு. அதே போல 270 யூனிட்டுக்குள்ள பாவிக்கிறவங்க, அதாவது 180க்கும் 270க்கும் உள்ள பாவிக்கிறவங்களுக்கான கட்டணம் தான் இது. சரி, 270 யூனிட் வச்சுக்கொள்ளுமே, அவங்களுக்கு 12,710 ரூபாய் வந்தது. இனி 10,340 ரூபாய் தான் வரும். இவங்களுக்கு 18.6% குறைஞ்சிருக்கு. அதே போல 300 யூனிட் 14,660 ரூபாய் இது வரைக்கும் பில்லா வந்தது. இனி வரப்போறது 11,900 தான். இவங்களுக்கு 18.8% குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த மாதிரியான அடிப்படையில தான் இந்த மின் கட்டணங்கள் குறைஞ்சிருக்கு. 180 யூனிட்டுக்கு மேற்பட்டவங்களுக்கும் 180க்கு உள்ள யூனிட்டா வர பாவிக்கிறவங்களுக்கும் வித்தியாசமான கட்டணங்கள் இதுலயும் இருக்கு. ஒட்டு மொத்தமா பார்க்க போனா 20% உங்களுடைய மின்சார கட்டண பில் இருந்து குறைஞ்சிருக்கு. இவ்வளவுதான் விஷயமே. இது ஒரு மிகப்பெரிய அளவுல மின் கட்டணத்துல வருகின்ற மாதத்திலிருந்து நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு குறைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மின்சார கட்டண குறைப்பு தொடர்பாக பொதுமக்களிடம், பொது அமைப்புகளிடம் பல தரப்பட்டவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான ஒரு இடத்துக்கு வந்தாங்க. குறிப்பா சொல்ல போனா கடந்த நாட்கள்ல இந்த மின்சார கட்டண குறைப்பு அப்படின்றது இல்லவே இல்லை, இருக்காது. இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு இந்த மின்சார கட்டண குறைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த மின்சார கட்டணங்கள் இன்றைய நாள்ல இருந்து குறைக்கப்படுவது பெரிய அளவா இன்றைய நாள்ல பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ரூபா பில்லா இதுவரைக்கும் வந்தது, இனி எவ்வளவு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. இப்ப வார பில்ல சொல்லுங்க. அதுக்கு பிறகு அதுல இருந்து உங்களுக்கு 20% நீங்க குறைச்சிங்கனாலே உங்களுடைய அடுத்த பில் சரியா வரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாம ஒரு மாசத்துல 200 300 யூனிட் பாவிக்கணும்னா அதை விட அதிகமா பாவிக்கணும்னா அப்பப்ப அங்கங்க ஒரு 10 20 15 யூனிட்டுக்குள்ள நாங்க மாறுவோம். பெரிய அளவு மாற வாய்ப்பு இல்லை. எனவே உங்களுடைய மின்சார கட்டண பில்லுடைய தொகையை முடிஞ்சா கருத்துக்கள்ல பதிவிடுங்க. சீன விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடிவடைத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே சீனாவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், அரசு தலைவர்கள் இதெல்லாத்தையும் தாண்டி சீனாவினுடைய மிக முக்கியமான பெரிய நிறுவனங்களையும் நிறுவன அதிகாரிகளையும் நிறுவனத்தினுடைய உயர்மட்ட குழுவையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இது தொடர்பான தகவல்கள் வருகின்ற நாட்களில் வரும்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொடர்பான பல முக்கிய சீன நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுது. இது இலங்கையினுடைய அடுத்த கட்ட நபர்களுக்காக, அடுத்த கட்டத்தினுடைய நம்ம இலங்கையினுடைய பல அபிவிருத்திகளுக்காகவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய பல முன்னேற்றத்துக்காகவும் இந்த சந்திப்புகள் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் 3.7 பில்லியன் செலவில் ஒரு சுத்திகரிப்பு அல்லது சேமிப்பு மையம் ஒன்ற, பெட்ரோலிய மையம் ஒன்ற ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தில் நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கைச்செல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நேற்றைய வீடியோவில் பத்தி ஞாபகப்படுத்திருந்தேன். இலங்கையில சினோபெக் நிறுவனத்துக்காக தான் இது வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து இலங்கையினுடைய பெட்ரோலியத்தையும் தாண்டி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல பெட்ரோலை சுத்திகரிக்கக்கூடிய, எரிபொருட்களை சுத்திகரிக்கக்கூடிய அளவிலான ஒரு சுத்திகரிப்பு மையமாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சவுத் ஏசியாவில் இருக்கிற மிகப்பெரிய சுத்திகரிப்பு மையங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தமாகவும் அவருடைய பயணத்துல இது பார்க்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள்ல மட்டக்களப்பு இந்து கல்லூரியில இடம்பெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பான செய்தி நமக்கு கிடைத்தது. அதாவது ஜனாதிபதியினுடைய அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே அதற்கு அடிப்படையாக கொண்டு இப்பொழுது இங்கேயும், அதாவது மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலையும் இது தொடர்பான ஒரு நிகழ்வொன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்காலத்துல ஒரு சுத்தமான ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான ஒரு படியா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பாடசாலை வளாகம், பாடசாலை சுற்றி உள்ள வளாகம், இது அது தொடர்பான இடங்கள் மற்றும் அதை தாண்டி இருக்கிற பிரதேசங்கள் என்று பாடசாலை மட்டுமில்ல, பாடசாலை இருக்கிற பல விஷயங்களை சுத்தம் செய்யறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என்று
பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இது தொடர்பான வேலை திட்டத்தை இந்த நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் பாடசாலைகள்லையும் ஆரம்பிக்கிறது நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் தான். தொடர்ச்சியா பாடசாலை சுற்று சூழல் அப்படின்றது நாம ஒரு காலத்துல இந்த சிரமதானம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிழமையும் முதல் பாடசாலைகள்ல செய்ய விடுவாங்க. இப்ப அதெல்லாம் காணாம போயிருக்கு. அதுக்குன்னு தனியா இப்ப ஆட்கள் வேலைக்கு இருக்கிறதால மாணவர்களோ அல்லது ஆசிரியர்களோ அதுல பேச சம்மந்தப்படுறது இல்லை. ஏன்னா ஓகே பாடசாலை இயங்குதானே நாங்க படிப்பை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லாம இந்த விஷயத்தையும் பாடசாலையோட கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை இந்த நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்பான செய்தி நமக்கு கிடைச்சது. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் பாடசாலைகள்ல நீங்க வித்தியாசமான இந்த மாதிரியான நாட்டோட அல்லது இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழலோடு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க பாடசாலை செய்றீங்களா தான் அது தொடர்பான விஷயங்களை எனக்கு இமெயில் பண்ணுங்க. இமெயில் முகவரி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கண்ணுக்கு தெரியாத ஒரு பயங்கரவாதம் தான் இந்த வீதி விபத்துக்கள். வீதி விபத்துக்களால ஒவ்வொரு நாளும் உயிரிழக்கிற எண்ணிக்கை என்றது யுத்த காலத்துல கூட பொதுமக்கள் இவ்வளவு உயிரிழக்கல. யுத்த காலத்துல யுத்தம் புரிஞ்சவங்க உயிரிழந்ததை தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தது. அந்த பாதிப்பை விட அதிகமாக அண்மை கால வீதி விபத்துக்கள் இடம்பெறுது. ஒவ்வொரு நாளும் வீதி விபத்துக்களால உயிரிழப்போரோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த வீதி விபத்தை தடுக்கிறதுக்கு கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கிட்டத்தட்ட வெற்றி அளித்துக் கொண்டிருக்கிறது. 9 பேராக ஒரு நாளைக்கு இருந்த வீதி விபத்து மரணங்கள் இப்போது 4ஆக குறைந்திருக்கு, 2ஆக குறைஞ்சிருக்கு. வருகின்ற நாட்கள்ல இன்னும் அது முற்றுமுழுதாக இல்லாமக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது தான் இப்போது காவல்துறையினர், போக்குவரத்து போலீசார் தங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியா இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிரிழப்புகள் மட்டுமில்ல, ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கை அல்லது அங்கங்களை இழக்கிறவங்க கூட அதிகரிச்சிருக்காங்க. 15 முதல் 20 பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கவே முடியாத அளவில், இனி அவங்க வளமைக்கு திரும்ப முடியாத அளவிலான அங்கவீன இழப்புகள் கூட இந்த வீதி விபத்துகளால் இடம்பெறுது. எனவே இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியா இடம்பெறும் அப்படின்றத இன்றைய நாள்ல பிரதி பொலிஸ்மா அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சொல்லியிருந்தாரு. இது தொடர்பான விஷயங்களும் இந்த நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.